ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மெகந்தியில் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே செக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு லைனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்ஸ் போட போகிறோம். அம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக போடணும். இந்த மாதிரி கோன் நம்ம யூஸ் பண்ணும் போது மெர்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பொறுமையாக போட்டோம் அப்படின்னா ஈஸியாகாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிசைன் சேமாக ரிப்பீட்டடாக போட போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ பொறுமையாக அந்த டிசைன் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி வந்து முடிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது A4 ஷீட் எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வலையில் வச்சு ரவுண்ட் ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் ஒரு ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்பேஸில் அதான் மினிமல் ஸ்பேஸாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல டிசைன் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அந்த இடத்துல நம்மளோட டிசைனை ரொம்ப நீட்டாக போடணுன்றதுக்காக தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ரோ வேணால் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் செகண்ட் ரோ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். ரெண்டு டிசைனுக்கும் மிடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டிசைன் வந்து மறைஞ்சா மாதிரி தெரியணும். ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துலையுமே நம்ம கேப் விடாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒரு டிசைனை. அப்போது அந்த இடத்துல நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும். ஓகேவா? நான் ஒரு பாக்ஸ்லுமே பாதி தான் போட்டிருப்பேன். நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் சென்ட் பண்ணுங்கடா. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் தான். ஆல்ரெடி நான் பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி இந்த சம்மர் ஹாலிடேஸை ஒரு ஸ்கில்லோட கண்டிப்பாக டெவலப் பண்ணுங்கடா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் தான். அவுட்டர்லேருந்து இன்னர் வரைக்கும் போட்டுட்டு உள்ளே ஒரு டாட் வைக்க போகிறோம். அது வச்ச உடனே ஒரு ஸ்பைரல் வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரியே செகண்ட் ரோ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் நம்ம போடுவோம். ஆனால் அதை நம்ம எப்போ ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த செகண்ட் ரோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மினிமலான ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணுறன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ரொம்ப அதாவது மறைஞ்சா மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அங்கே இடத்துல நமக்கு என்ன டிசைன் போட வருமோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்லிங் வந்து இன்னும் நமக்கு அழகாக தெரியும். அந்த கேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேவா? வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓரலாக பார்த்துக்கோங்கடா. பார்த்துட்டு அதில் நான் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்றது ஒரு தேதி மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் A4 ஷீட் எடுத்து கோன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தேர்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் ஆல்ரெடி போட்டிருப்போம். சேம் மெத்தட் தான். ஸ்பைரல் போட்டுட்டு அம்ஸ் போட போகிறோம். அந்த அம்ஸ் நான் எப்படி போடுறேன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கடா. மெகந்தியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் நம்ம கரெக்ஷன் பண்ணாதான் நம்ம ஃப்யூச்சர் லெவலில் ஒரு ப்ரொஃபஷனல் மெகந்தி ஆர்டிஸ்ட் அளவுக்கு வர முடியும். நம்ம A4 ஷீட்டில் போட்டாலும் சரி, ஒரு கிளைண்ட்டை போய் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருக்கணும். ஒரு டிசைன் நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல இதை எப்படி மாற்றினா அது ரொம்ப யூனிக்காக நம்ம ஸ்டைலில் க்ரியேட் பண்ண முடியுன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். இப்போ நான் வெறும் ஸ்பைரல் மட்டும் போட்டுட்டு ஒரு ரோக்கு மட்டும் அம்ஸ் போட்டிருக்கேன். அதுவே நீங்கள் செகண்ட் ரோ போட்டுட்டு தேர்ட் ரோவில் பிக் அம்ஸ் போட்டு ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ப்ரைடல் டிசைன் வரைக்குமே நம்மளால் போட முடியும். அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ப்ரைடல்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி A4 ஷீட்லேயும் இருந்தாலும் சரி, ஒரு கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நிறைய டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் ஃபோர்த்து பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அம்ஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ரோலையும் அம்ஸ் தான் போட்டிருக்கேன், செகண்ட் ரோலையும் அம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து தேர்ட் ரோ வரைக்குமே அம்ஸ் போட முடியும். அதாவது ஸ்மால் அம்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரோ வந்து நம்ம பிக் அம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் டார்க் லைன் கொடுத்து. ஓகேவா? நிறைய விஷயம் வந்து நீங்கள் போட தாண்டா வரும். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ரோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ரோவில் மிடில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபில்லிங்ஸ். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. மினிமல் ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த டிசைன் அதை கரெக்டாக போட்டுருணும். ஓகேவா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் ஃபில்லிங் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணுங்கடா. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பேட்டர்னாக நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஆர்ம்ஸ் போட்டுட்டு பிக் ஆர்ம்ஸ் போட்டிருக்கேன். நான் இப்போ சொன்ன மாதிரி திக் லைன் போட்டு ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து பிரைடல் டிசைன் தான். பிரைடலுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி டிசைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஃபில்லிங்னும் போது அந்த இடத்துல கேப்பே இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஓகேவா? வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் செட்டிங்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்கடா. இல்லை ஸ்லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா?
இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண டிசைனில் நீங்கள் பாருங்கள், அதோட எட்ஜில் நான் எப்படி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, என்னால் ஃபுல்லாக போட முடியாது. அது எவ்வளோ தூரம் போட முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் முடிச்சிருக்கேன். செகண்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா, நான் மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ரூல் தான். இதை மறந்துடாதீங்க. எந்த டிசைன் போட்டாலுமே நிறைய டிசைன்ஸ் பார்த்த உடனே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த டிசைன் எப்படி போட்டிருக்காங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணுன்ற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு ஸ்மால் ஆர்ம்ஸ் போட்டுட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன். டாட் வச்சுட்டு அந்த டாட்டோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கர்வ் லைன் போட்டிருக்கேன். ஓகேவா? அது உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். பட் நான் அதை எப்படி போட்டிருக்கேன், இன்னொரு விஷயம் சொல்லணும். எந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அது பக்கத்துலேயே நம்ம ஆர்ம்ஸ் போட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாக தெரியும். ஸ்பைரல் போட்டுட்டு ஸ்பைரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு ஆர்ம்ஸ் போட்டேன் அந்த டிசைன் வந்து வேற மாதிரி தெரியும். எப்படி போட்டால் அது வந்து அழகாக இருக்குது, அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டு யோசிச்சுக்குவேன். நான் கொடுக்குற அதே டிசைனை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேரி எடுக்கிறதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இருக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஒரு பாக்ஸில் நான் பாதி தாண்டா போட்டிருக்கேன், அதே மாதிரி நீங்களும் போடாதீங்க. நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஃபுல்லாக போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இந்த கிளாஸஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது, புரியல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அந்த டிசைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு நம்ம 3 டாட் வைக்க போகிறோம். அதாவது இதோட லுக் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தெரிஞ்சிடும். ஸ்பைரல் ஆர்ம்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஃப்ளவரே நம்ம மேக் பண்ண முடியும். சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் அதோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக வரப்போகுதுரா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க மெஹந்தியை. ஓகேவா? இப்போ இந்த டிசைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா டியர் டாப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டியர் டாப்ஸ்னால் என்ன, வைன்ஸ்னால் என்ன, கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுடா. ஸோ நான் அது ரெண்டுமே எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக யூனிக்காக போட முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வீடியோவில் காட்டினா மாதிரியே லைன்ஸ் போட்டிருக்கேன். தின் லைன் போட்டுட்டு தின் லைனோடு மேலே ஆர்ம்ஸ் போட்டேன் அப்படின்னா அது வந்து டார்க் ஷேட் ஆகிடும், அதாவது மெர்ச் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நடுவில் ஒரு லைன் போட்டு டிஃபைன் பண்ணி காட்டிட்டு அப்புறம் ஸ்மால் ஆர்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிக் ஆர்ம்ஸ் போட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக நான் அழகாக தெரியும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட டிசைன் வந்து பிரைடலுக்கு போடலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்குமே கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கேளுங்கடா. ஓகேவா? இந்த டிசைனோட எட்ஜில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதை வீடியோவில் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஆர்ம்ஸ் போட்டுட்டு டாட் வச்சுருப்போம். அது ஒரு ஃப்ளவர் லுக் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போது வெறும் ஸ்பைரல் மட்டுமே போட்டுட்டு ஒரு டாட் வச்சோம் அப்படின்னாலே டாட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்வ் வரைய போகிறோம். இந்த டிசைனோட லுக் பார்த்தோம் அப்படின்னா மினிமல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ரோவில் பொறுமையாக மிடில் போடுங்க. மிடில் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாதியாக தெரிகிற மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெஹந்தி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் போட்டுட்டு ஆர்ம்ஸ் போட்டிருக்கோம். டியர் டாப்ஸ் போட்டிருக்கேன் நான். இங்கே டியர் டாப்ஸ்க்கு பதிலாக வைன்ஸ் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் வைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஜ்ஜில் வந்து ஷார்ப்பாக வரனால அந்த அளவுக்கு நமக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப லுக்காக இருக்காது. அதே டியர் டாப்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப நீட்டாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி எந்த எலிமெண்ட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணால் அது ரொம்ப யூனிக்காக ஒரு டிசைனாக க்ரியேட் பண்ண முடியுன்றதை கொஞ்சமாவது யோசித்து நீங்கள் தனியாக ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் ஷேர் பண்ணலாம். ஓகேவா?
லாஸ்ட்டாக பார்க்குற டிசைன்ஸில் நான் வந்து ஒயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயின்ஸ் போட்டோம் அப்படின்னா அதோட கர்வ் நம்ம எப்படி போடணும், ஆர்ம்ஸ் வந்து ஒரு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி போகணுன்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒர்க் பண்ண மெஹந்தி ஷீட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் 2-3 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த மெஹந்தி எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் A4 ஷீட்டில் போட்டாலும் சரி, ஒரு ப்ராக்டிஸ் நோட்டில் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்கடா. அது எப்படி பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.